சிஎஸ்கே vs டிசியோட மேட்சுப்பா என்ன ஒரு மேட்சுங்க. வந்துட்டுருக்கோம் தங்கங்களாக வந்துட்டுருக்கோம். பிளே ஆஃப்ஸ் இன்னும் சிஎஸ்கே விட்டு போகலை அப்படின்றதான் சொல்லி ஆகணும். வெறித்தனமான ஒரு கம்பேக்கோட சிஎஸ்கே எல்லாரையுமே சும்மா தாறு மாதிரி பண்ணி வேறு லெவலில் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சும்மா தாறு மாறான பர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக சேட்டன் சும்மா தக்காளி வேறு லெவல். உண்மையாக நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத சொல்லி ஆகணும். சிஎஸ்கேவோட ஒரு ஓப்பனராக ஒரு கன்சிஸ்டன்சியாக விட்டுருந்தா இன்னும் ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் சஞ்சு சாம்சனோட அடுத்த ஒரு செஞ்சுரியுமே பார்த்துருக்க முடியும். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளே. கார்த்திக் சர்மா ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் தாறு மாறாக இருந்துச்சு. டோட்டலாக சிஎஸ்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லி ஆகணும். டேபிள்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 6th பொசிஷனுக்கு வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் அவங்களோட வாய்ப்புகளை தக்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக பேக் டு பேக் எல்எஸ்டியை அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணி ஒரு சரித்திரம் படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஒரு மாசான கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத. உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? சிஎஸ்கே அவ்வளோ கம்பேக் கொடுத்து எல்லா மேட்சஸையும் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுமா அப்படின்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி இன்றைக்கி சிஎஸ்கே vs டிசி மேட்சோட ஹைலைட்ஸ் வந்து ப்ரிவியூவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது டிசி. நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பனிங்கில் 19 சங்கா, கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் விழ ஆரம்பிச்சது. முக்கியமாக யாருமே ஒரு ஸ்டடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முகேஷ் சௌத்ரியோட ஒரு விக்கெட்டாக இருக்கட்டும், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்திருப்பார் அக்கீல் ஹுசைன். ஸோ டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நூர் அகமத் பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிடில் ஆர்டர்ஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணார். அக்சர் பட்டேல் அவராலையுமே எதுவும் பண்ண முடியலை. முக்கியமாக நம்ம சிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல எக்கனாமியில் முக்கியமாக கேப்டனோட விக்கெட்டையுமே எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பார். டோட்டலாக என்ன தான் போராடி இருந்தாலும் டிசி ரொம்பவுமே ஒரு வீக்காக தான் இருந்தாங்க. ஃபைனலாக சமீர் ரிஸ்வி அவர் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தது. ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் அவர் ஒரு நல்ல ரன் அடித்து கொடுத்துருந்தாரு. ஒரு 140க்கே ஆல் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கும் போது சமீர் ரிஸ்வி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் நாக் ஒன்று கொடுத்தாரு. ஸோ 140லேருந்து 155 ரன்கள் ஃபைனலாக 21 முடிவில் டிசி அடிச்சிருப்பாங்க. ஓகே, இதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சிஎஸ்கே நிச்சயமாக கரண்ட் சிச்சுவேஷனில் பேட்டிங்கில் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பயமே இல்லாமல் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்து வந்துச்சு. இன்றைக்கி சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. என்னதான் ருத்ராஜோட விக்கெட் போனாலும் சஞ்சு சாம்சன் இன்னும் ஒரு அடி வெளுன்னு வெளுத்தா இருப்பாருங்க. 6-4 அடித்த ஒரு தனி ஒரு கேமே ஆடி கொடுத்துட்டாரு. உருவில் பட்டேல் அவருமே வந்து 2 6 அடித்து ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருந்தாரு. என்னோட இந்த நம்பர் 3 ரோல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணி பார்த்துருக்காரு. அதை தாண்டி கார்த்திக் சர்மா ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அதே ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரொம்பவுமே நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் கூட கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஷாட்ஸ்லாம் ஆடி 2 6 4 பவுண்ட்ரி 41 ரன்கள் அடித்து ஒரு வின்னிங் டோட்டல் வந்து கிடச்சிருக்கும். முக்கியமாக நம்ம சஞ்சு சாம்சன் செஞ்சுரிக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு டீம் வின் பண்ணுறதாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக நீ அடிப்பா கார்த்திக் சர்மான்னு. ஸோ டோட்டலாக சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பங்கொன்று இருக்குது அப்படின்றதான் சொல்லி ஆகணும். 6 6 7 பவுண்ட்ரிஸ் 87 ரன்கள் வாட் அ நாக் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் சஞ்சு. 15 பால் மீதம் இருக்க 8 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி. ஸோ பிளே ஆஃப் கனவு இன்னுமே வந்து சிஎஸ்கேக்கு அலைவாக தான் இருக்குது. நிச்சயம் பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. ஏன் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக இப்படி ஒரு மிகப்பெரிய லெவலில் வின் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நெட் ரன் ரேட்டும் அதிகப்படியாக ஆகும். ஸோ அதன் மூலமாக சிஎஸ்கே மேட்சஸ் தோக்காமல் இருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணி போய் எஸ்ஆர்ஹெச் எல்லாம் வின் பண்ணி ஜிடிஎல்லாம் வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் எந்த வித ஆட்சேபனையுமே கிடையாது. சிஎஸ்கேவோட இந்த ஒரு விக்ட்ரி, இந்த ஒரு கம்பேக் தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளை பதிவு பண்ணுங்கள். சஞ்சு சாம்சன் ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தாறுமாறு பண்ணிட்டுருக்காரு. கார்த்திக் சர்மா நல்ல ஒரு ஃபார்ம் அப் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு ஸ்பின்னர்ஸ் எல்லாம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் பாராட்டுக்களை மறக்காம நம்மளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.